இருந்த இடங்களில் நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நானும் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறபடியால் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? கொஞ்ச நேரம் அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தர், அது என்னுடைய நாமம், என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் அவர் கொடுக்க மாட்டார். அவர் துதியை விக்கிரகங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். அவரே ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிறவர் ஆண்டவரே. மரணத்தை வென்றி ஜீவனோடு எழுந்த எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே. மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி மரணத்தின் கூரை முறித்து பாதாளத்தை ஜெயித்து ஆண்டவர் ஜெய் கிறிஸ்துவாக ஆண்டவரே, யூதாவின் ராஜ்ய சிங்கமாக ஆண்டவரே நீ உயிரோடு இருக்கிற ஆண்டவராக ஆண்டவரே நீ இருக்கிறபடியாலுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ மரித்தோரின் முதல் பலனானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சாத்தானே ஆண்டவரே காலங்களில் நசிக்க போட்ட ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ ஜீவிக்கிற ஆண்டவராக அப்பா நீ இருக்கபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரான் உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை இட்டு அவரை நாம் துதிக்கும் போது, அவரை நாம் ஸ்தோத்திரித்து மகிழ்ப்படுத்தும் போது, அவர் நம்முடைய ஆபத்து காலங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. இந்த ஆண்டவரை நாம் போற்றுவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. உன் தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலிகளை இட்டு என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிழ்ப்படுத்துகிறான் என்று சொல்லி அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கும் போது ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவரே எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை நிரப்புவதாக காணப்படுகிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே. நீ மகா உன்னதமானவர் என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ மகா பரிசுத்தர் ஆண்டவரே. நீ மகா உன்னதமானவர் ஆண்டவரே. நீ எல்லாரிலும் பெரியவர் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினை தரித்திருக்கிறவராய் இருப்பதற்காக ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவுடைய முழங்காலுகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்களை எங்கள் வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம் ராஜாவை போற்றி பாடுங்கள். கர்த்தர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லி ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம். கருத்துடனே அவரை போற்றி நாம் பாட வேண்டும். அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரை போற்றி நாம் பாடுவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே.
யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வார்த்தையால் சொன்னதை கருத்தினால் இன்று நிறைவேற்றுவேன். என் வாழ்விலும் நீர் வார்த்தையால் சொன்னதை கருத்தினால் இன்று நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக தந்தவர் ஆண்டவரே. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனை எங்களுக்காக தந்த எங்கள் ஆண்டவராய் கர்த்தர், அவரோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக நீர் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கைகள் குறுகி போவதில்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே, கிருபைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே, இரக்கங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ இந்த உலகத்திலே வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முடிவே இல்லாத இரக்கத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காண்பிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கொஞ்ச நேரம் உடைய பாதப்படியில் நாங்கள் காத்திருக்க போகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஜெபிக்க போகிற ஜெபங்கள் ஆண்டவரே, கேட்க போகிற சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லாம் உடைய சமூகத்தில் புதிதாக காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கூடுவாஞ்சேரி பகுதியிலே முதலாக கிரேஸ் டிவி ஆண்டவர் அறிமுகப்படுத்திய ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தை ஏறெடுக்க தேவனாய் கர்த்தர் கிருபை கொண்டதற்காக
கொடாகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இப்படி ஆளுகை நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.